ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். எனக்கு ஒரு ஒரு டைம் வந்து ரொம்ப என்ன சொல்கிறது, எல்லாராலையும் கைவிடப்பட்டுட்டேன். 2 குழந்தைங்களோட வந்து ரொம்ப தனியாக என்ன பண்ண போகிறோம் அடுத்து அப்படின்ற ஒரு சூழ்நிலையில் நான் என்ன யோசிச்சேன்னா, நம்ம செத்து போயிடலாம். நம்ம செத்து போயிட்டோம்னா இவ்வளோ கஷ்டம் நம்மளுக்கு இல்லைல்ல. ஏன்னா எங்கிட்ட திரும்பினாலும் ஏமாற்றோம், யாரை பார்த்தாலும் துரோகம். எவ்வளோதான் தாங்குவீங்க சொல்லுங்கள்? என்னால் முடியல. எவ்வளோ யோசிச்சாலும் என்னால் முடியல. அது ரொம்ப எனக்கு வலிச்சுக்கிட்டே இருந்துச்சு. அப்போது நான் என்ன பண்ணேன்னா, சரி கடைசியாக நம்ம குலதெய்வம் கோயிலுக்கு போயிட்டு வந்துடுவோம், போயிட்டு வந்துட்டு நம்ம செத்து போயிடலாம் அப்படின்ற மாதிரி ஒரு மனநிலைமையில நான் இருந்தேன். இப்போ இல்லை, ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி. அப்போ நம்ம கோயில் எடுத்துக்கிட்டிங்கன்னா பங்காளி கோயில். எங்களோட சுற்றி உள்ள 7 பங்காளிங்களுக்கு ஒரு கோயில் இருக்கு. அந்த கோயில் நான் சொல்றது என் அப்பா வீட்டு குலதெய்வம் கோயில். என்னோட கணவர் வீட்டு குலதெய்வம் கோயிலுக்கு நான் இன்ன வரலும் போனதே இல்லை. திருச்சியில தான் இருக்கு, ஆனால் நான் போனதில்லை. என் அப்பா வீட்டு குலதெய்வம் கோயிலுக்கு தான் நான் போனால் அப்போ அந்த கோயில் பார்த்தீங்கன்னா ஐயர் அந்த மாதிரிலாம் இருக்க மாட்டாங்க. நம்ம குலதெய்வ கோயிலில் நம்மன்னு இல்லை, நம்ம வகைராக்கல்ல யார் மாமன் மச்சம் யார் எடுத்துக்கிட்டாலுமே அவங்க பங்காளிங்க தான் அந்த கோயில் எடுத்து நடத்துவாங்க. ஒரு வருஷத்துக்கு ஒரு பங்காளி இருப்பாங்க, ஒரு ஊர் பங்காளி இருப்பாங்க. அந்த மாதிரி நான் போனப்ப நான் அந்த மனநிலைமையில தான் போனேன். பசங்களையும் கூட்டிட்டு போயிட்டு சாமியெல்லாம் கும்பிட்டுட்டு சுற்றி வந்துட்டு எங்கள் குலதெய்வம் கோயிலில் மதுரை வீரன், கருப்பசாமி, கன்னிமாரசாமி, காமாட்சி அம்மன் எல்லாருமே இருப்பாங்க. போயிட்டு சாமி கும்பிட்டுட்டு வந்து முன்னாடி நின்னேன். அழுக தாங்க முடியல, பயங்கரமாக அழுதேன். அப்போ அண்ணன் அந்த பங்காளி அண்ணன் உள்ளேருந்து வெளியில் வந்துட்டு, நான் இருக்கேன், நீ இப்படி ஒரு முடிவோட நீ என்னை தேடி வருவேன்னு நான் நினைக்கல. நான் உன்னை சோதிச்சு தான் பார்க்குறேன், ஆனால் நான் உன்னை கைவிட மாட்டேன், எப்பவும் நான் உன் கூடவே தான் இருக்கேன், நீ பயப்படாத சாமி அப்படின்னு சொல்லி அவர் சொன்னார். அதாவது அருள் வந்துருச்சு அவருக்கு. நான் அழுதுகிட்டு உட்காந்து மடியேந்தி அழுதுகிட்டு இருக்கேன். அப்போ வந்து அந்த அண்ணன் சொன்னார், நான் இருக்கேன், நீ எந்த ஒரு முடிவும் எடுக்கக்கூடாது, சாகணுன்ற முடிவோட நீ எதுக்கு என் காலடிக்கு வந்த, அதை நீ அங்கேயே முடிச்சிருக்கலாமே, அந்த முடிவோட இங்கே ஏன் வந்த? ஏன்னா அந்த அண்ணன் நான் சாகணுன்ற முடிவோட தான் போயிருக்கேன்ற அந்த அண்ணனுக்கு தெரியாது. ஆனால் அந்த அண்ணன் சொன்னார், அந்த முடிவோட நீ ஏன் என் காலடிக்கு வந்த, நீ அங்கேயே முடிச்சுட்டு இருந்திருக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்லிட்டு கொஞ்ச நேரம் அப்படியே நின்றுட்டே இருந்தார். அருள் வந்து நான் எதுவுமே பேசல, அழுதுகிட்டே தான் இருந்தேன். அப்புறம் அண்ணன் அந்த அருளோட உள்ள போனாரு, சன்னதிக்குள்ள மூலஸ்தானத்துக்குள்ள போனாரு. போயிட்டு எனக்கு இது கொண்டு வந்து கொடுத்தாரு. இது என்னன்னா, சாமி நம்ம அபிஷேகம் பண்ணுவாங்கல்ல, அப்போ வந்து அந்த சாமியோட அந்த காலடியில் வந்து இருக்கும், கருப்பாக இருக்கும். அது வந்து எனக்கு இது கொடுத்தாரு. கொடுத்துட்டு நீ இதை போய் வீட்டில் வச்சு பூஜை பண்ணு. ஒரு சிலர் வந்து மண் எடுத்துட்டு வருவாங்க. எனக்கு வந்து இது கொடுத்தாரு எங்கள் அண்ணன் கோயிலில். கொடுத்துட்டு நீ இதை எடுத்துட்டு போ சாமி, இதை போய் நீ வச்சு வீட்டில் வச்சு வாசமுள்ள பூவை போட்டு கையெடுத்து கும்பிட்டுட்டு வா, உன் பிள்ளைங்களையும் காப்பாற்றி உன்னையும் காப்பாற்றி நான் வழி நடத்தி தரேன் அப்படின்னாரு, சொன்னாரு. இதை கொடுத்தாரு எனக்கு, நான் வாங்கிட்டு வந்தேன். அடுத்து 24 மணி நேரத்தில் அந்த அண்ணன் இறந்துட்டாங்க. இல்லை, ஹார்ட் அட்டாக், சின்ன வயசு தான் அந்த அண்ணனுக்கு. வந்துட்டேன், ஊருக்கும் நான் வந்துட்டேன். என்னோட மனநிலைமை மாறிடுச்சு. நம்ம எப்படியும் பொழைச்சிக்கலாம், ஏதாவது சம்பாதிச்சு நம்ம பொழைச்சிக்கலாம், நம்ம பிள்ளைகளுக்காக நம்ம வாழணும். இவ்வளவு தூரம் நம்ம பிள்ளைகளை காப்பாற்றி கொண்டு வந்துட்டோம், இதுக்கப்புறம் நம்ம ஏன் இந்த முடிவு எடுக்கணும் அப்படிங்கிற ஒரு வைராக்கியத்தோட வந்துட்டேன். நான் கோயிலேருந்து வந்து மறுநாள் நான் கோயிலுக்கு போயிட்டு வந்து அதே நேரம் அந்த அண்ணனோட பையன் வந்து ஸ்டேட்டஸ் வச்சிருக்கான், அந்த அண்ணன் இறந்து போயிட்டாருன்னு சொல்லிட்டு. அது என்னால் தாங்கவே முடியல. எப்பயுமே நாங்கள் மாசி மாதம் சிவன் ராத்திரி அன்னைக்கு எங்கள் கோயிலில் குலதெய்வம் கோயிலில் பொங்கல் வைப்போம், எல்லாருமே போவோம், அம்மா அண்ணன் எல்லாம். அந்த அண்ணன் வந்து எனக்கு உயிரை கொடுத்துட்டு அந்த அண்ணன் செத்து போச்சு. இப்போ அந்த அண்ணன் இல்லை. என் பிள்ளைங்களாவது கொஞ்சம் பெரிய பிள்ளைங்க, அந்த அண்ணனோட பிள்ளைங்க எல்லாம் சின்ன சின்ன பிள்ளைங்க. எப்படியும் அவருக்கு என்னோட வயசு கம்மியாக தான், சின்ன சின்ன பிள்ளைங்க. இப்போ அந்த அண்ணன் இல்லை. ஏதோ என் குலதெய்வம் அந்த அண்ணன் ரூபத்தில் வந்து என்னைய காப்பாத்துச்சு. ஆனால் அந்த அண்ணனை காப்பாற்றாம விட்டுருச்சு. சாமிக்கு சேவை செய்கிறவர் அவரு. எங்கள் குலதெய்வம் கோயிலில் அந்த அண்ணன் தான் வந்து
எப்பயுமே முன்னாடி இருந்து எல்லாமே செய்வாங்க. இப்போ எங்க குலதெய்வம் குலதெய்வம் கோயிலெல்லாம் பார்த்தீங்கன்னா எங்க மூத்தவங்க எல்லாம் வந்து காது வளர்த்துருப்பாங்க. அவங்க தான் எல்லாமே செய்வாங்க. அந்த அண்ணனும் அப்படிதான் பெரிய கொண்டையெல்லாம் போட்டிருப்பாங்க. அண்ணன் இன்னமும் எனக்கு கண்ணுக்குள்ளே இருக்கு. என்னை காப்பாத்தின என் தெய்வம் அந்த அண்ணனை காப்பாத்தாம விட்டுருச்சு. நான் என்ன சொல்ல வரேன்னா, தெய்வத்தை நம்புங்க, நம்மளை கைவிடாது. எவ்வளவோ என் வாழ்க்கையில நான் கஷ்டப்பட்டு வந்துட்டேன். எல்லா சூழ்நிலையும் என் கூட இருந்தது இங்க இருக்கவங்க தான். இவங்க நம்மளை கைவிட மாட்டாங்க. நம்பிக்கையோட இருங்க, தெய்வத்தை நம்புங்க, உங்களை கைவிட மாட்டாங்க. அதுதான் சொல்ல வரேன். தப்பான முடிவு தயவு செஞ்சு யாருமே எடுக்காதீங்க. எப்படியும் வாழ்ந்துக்கலாம் இந்த உலகம். யாரோ வாழ்றாங்கங்க, என்னென்னமோ தப்பு பண்றாங்க. அவங்க எல்லாம் இந்த உலகத்துல வாழ்றாங்க. பச்சை பச்சை பிள்ளைங்க எல்லாம் வந்து டக்கு டக்குன்னு முடிவு எடுத்துட்டு போயிடுதுங்க. ஏன் அப்படி பண்ணுதுங்கன்னு எனக்கு தெரியல. அந்த நிலைமைக்கு அவங்கள ஏன் அந்த மனசு ஏன் அப்படிலாம் தோணுதுன்னு எனக்கு தெரியல. அந்த நிலைமைக்கு அவங்கள ஏன் தள்ளுறாங்கன்னு எனக்கு தெரியல. அப்படிலாம் பார்த்தா நாங்களாம் எவ்வளவோ அவமானத்தை பார்த்துட்டு தானே வந்திருக்கேன். நான்லாம் என்னைய மாதிரி எத்தனையோ பேர் எவ்வளோ அவமானம் அசிங்கம் எல்லாத்தையும் பார்த்துட்டு வந்து சீப்போ இவ்வளோதான் இவளுங்கெல்லாம் இவ்வளோதான் அப்படின்னு எல்லாத்தையும் சகிச்சுக்கிட்டு தான் நாங்கெல்லாம் வாழ்றோம். தயவு செஞ்சு தப்பான முடிவு யாருமே எடுக்காதீங்க. அது எனக்கு எப்படி சொல்றதுன்னு தெரியல. கடவுளை நம்புங்க, வேற ஒன்றும் நான் சொல்லவில்லை. இந்த உலகத்துல எப்படியும் நம்ம வாழ்ந்துக்கலாம். அந்த ஒரு நம்பிக்கையோட இருங்க எல்லாரும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.